அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாடசாலை ஒன்றில் திடீரென நேர்ந்த விபரீதம், 5 மாணவர்கள் வைத்தியசாலையில். மலையக மக்களுக்கு காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், மனோ வலியுறுத்தல். ஈரான் மோதலால் உலகளாவிய மத்திய வங்கிகளின் நிதிக் கொள்கையில் மாற்றம். இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். விமான நிலையத்தில் இந்திய இளைஞன் அதிரடி கைது. மத்திய கிழக்கு பதற்றத்திற்கு மத்தியில் கேஸ் விற்பனை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் செலுத்துவோருக்கு எதிராக காவல்துறையினரின் நடவடிக்கை. ஈரானிய கப்பல்கள் விவகாரம், இலங்கை தொடர்பில் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர்ச்சூழல், உலக சந்தையில் அதிரடி விலை உயர்வு தொடர்பான விரிவான செய்திகள். அதிக வெப்பநிலை, வெப்ப வெடிப்புகள், எரிச்சல் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்களை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மென்மையான தோல் மற்றும் வெளிப்புற வெப்பத்திற்கு அடிக்கடி வெளிப்படுவதால் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளிடையே தோல் பிரச்சனைகள் மற்றும் நீரிழப்பு அதிகரிக்கும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் அதிக வெப்பம் குழந்தைகளிடையே நீரிழப்பு அபாயத்தை அதிகரிக்கின்றது. இது மோசமான தூக்கம், சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரியான மேற்பார்வையின் கீழ் தண்ணீரில் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளை குளிர்விக்க அனுமதிப்பது வெப்பமான காலநிலையில் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும். இதற்கிடையில் பல பாடசாலைகள் தற்போது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதால் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளின் போது வெப்ப சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புக்களை இழக்க வழிவகுக்கும். இது மூளை மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை பாதிக்கலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு அமைப்பாளர்கள் குழந்தைகள் போதுமான தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும், வழக்கமான இடைவெளிகளை எடுக்க வேண்டும் மற்றும் அதிக வெப்பத்திற்கு நீண்ட நேரம் வெளிப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெப்பமான நேரங்களில் குழந்தைகளை நேரடி சூரிய ஒளியிலிருந்து விலக்கி வைக்கவும், நீரேற்றமாக இருக்க நிறைய தண்ணீர் மற்றும் இயற்கை பானங்களை குடிக்க ஊக்குவிக்கவும் சுகாதார அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளனர். பத்தேகமவில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று மதியம் தண்ணீர் தொட்டி வீழ்ந்ததில் 5 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 5 மாணவர்களும் முதலில் பத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பலத்த காயமடைந்த 3 மாணவர்கள் கராப்பட்டிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். பாடசாலையில் 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளை சேர்ந்த 5 மாணவர்களே விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து பத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலையக பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். கொட்டகலையில் நேற்று நடைபெற்ற மலையக வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணி, வீடு மற்றும் நியாயமான ஊதியம் ஆகிய 3 ஒரு சமூகத்தின் வாழ்வுரிமையை தீர்மானிக்கும் பிரதான காரணிகளாகும். இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்கள் ஏனைய சமூகங்களை விட பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளனர். எனினும் நாம் எவருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. 1948 பறிக்கப்பட்ட எமது குடியுரிமை நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரே மீளப்பெறப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 4 வருட கால பகுதியில் மாத்திரமே நாம் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த குறுகிய காலத்தில் 7 பேஜ் காணியுரிமை, தனி வீட்டு திட்டம், மலையக அதிகார சபை மற்றும் பாடசாலைகளுக்கான காணி ஒதுக்கீடு போன்ற பல அபிவிருத்திகளை முன்னெடுத்தோம். ஆனால் 40 வருடங்களாக பல்வேறு அரசாங்கங்களுடன் ஒட்டிக்கொண்டிருந்தவர்கள் எதனையும் செய்யவில்லை என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்த அவர் மலையக மக்களுக்கு வரும் கண்காட்சிகளை காட்ட வேண்டாம் எனவும் முறையான ஆட்சியை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார்.
ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலகின் முக்கிய மத்திய வங்கிகள் தங்களது நிதி கொள்கைகளை அவசரமாக மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு செய்தித்தாள் ஒன்றில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, மசகு எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் விலை சர்வதேச சந்தையில் கடும் உயர்வை சந்தித்துள்ளது. இது ஏற்கனவே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பணவீக்கத்தை மீண்டும் அதிகரிக்க செய்யும் என அஞ்சப்படுகின்றது. இதன் விளைவாக வட்டி விகிதங்களை குறைக்க திட்டமிட்டிருந்த பல நாடுகள் தற்போது அந்த முடிவை நிறுத்தி வைத்துவிட்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையை காக்க புதிய உத்திகளை வகுத்து வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் இந்த நிச்சயமற்ற தன்மை உலகளாவிய பங்கு சந்தைகளிலும் பெரும் சரிவை ஏற்படுத்தியுள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் உலக பொருளாதாரம் மந்த நிலையை சரியக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த வருடத்தின் கடந்த 2 மாத கால பகுதியில் மாத்திரம் இலங்கையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக எபோலிஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் பதிவான விபத்துகள் தொடர்பான தரவுகளிலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 3600க்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மிக மோசமான 405 விபத்து சம்பவங்களில் சிக்கி 422 பேர் உயிரிழந்துள்ளனர். 866 விபத்து சம்பவங்கள் பாரதூரமானவை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 1730 விபத்து சம்பவங்களில் பலர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். 641 விபத்துகளில் வாகனங்கள் மற்றும் ஏனைய உடைமைகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் பெறுமதியான மனித உயிர்களை பாதுகாக்கவும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகள் வீதி ஒழுங்குமுறைகளையும் பாதுகாப்பு நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். 2,75,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்த இந்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவிலிருந்து இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்த 27 வயதான இந்திய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 762 கிராம் குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர் நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்படவுள்ளார். லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அளவில் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள் மற்றும் எரிசக்தி சந்தை சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் உள்நாட்டு எரிவாயு விநியோகம் முழுமையாகவும் நிலையானதாகவும் தொடர்ச்சியாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் தகவலின்படி சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு செயல்படும் ஜியோ கேஸ் நிறுவனத்திடமிருந்து எரிவாயு பொருட்கள் பெறப்பட்டு வருகின்றன. இவை அமெரிக்காவின் பால்ஸ்போரோ பகுதியிலிருந்து கடல் வழியாக கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. மாதாந்தம் திட்டமிட்ட கேஸ் எரிவாயு கப்பல்கள் வந்து சேர்வதனால் நாடு முழுவதும் தடையற்ற மற்றும் நம்பகமான விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லிட்ரோ கேஸ் தலைவர் தெரிவித்ததாவது, உலகளவிலான புவிசார் அரசியல் பதற்றங்கள், ஹார்மோஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கடல் பாதைகளில் ஏற்படும் சவால்கள் ஆகியவை எரிவாயு சந்தையை பாதிக்கும் நிலையில் எமது மாற்று வழித்தடங்கள் மற்றும் நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கை மக்களுக்கு தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். தற்போது போதுமான இருப்பு உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் கப்பல்களும் திட்டமிட்டபடி வரும். மக்கள் தேவையின்படி தினசரி சுமார் 1100 மெட்ரிக் டன்கள் வழங்கப்படும் நிலையில் தேவை அதிகரிக்கும் போதெல்லாம் கூடுதல் விநியோகத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. பீதி வாங்குதல் தேவையில்லை எனவும் சந்தை நிலைமை சீராக உள்ளதாகவும் லிட்ரோ வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மக்களின் அன்றாட சமையல் தேவைகளை பாதுகாக்கும் வகையில் லிட்ரோ கேஸ் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் நவகத்தேகமவில் பாதுகாப்பு விதிகளுக்கு முரணாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓடுவதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நவகத்தேகம ஆனமடுவ சாலையில் 2 இளைஞர்கள் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் சென்று வாகனங்களுக்கு இடையூறாக நடந்து செல்வது அந்த காணொளியில் காட்டப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணைகளை தொடர்ந்து நவகத்தேகம காவல் நிலைய அதிகாரிகள் நேற்று மோட்டார் சைக்கிளுடன் சாரதியை கைது செய்தனர்.
நவகத்தேகமவை சேர்ந்த சந்தேக நபர் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், சாலை பயனாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் மற்றும் குற்றவியல் கொலைக்கு முயற்சித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று ஆனமடுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதோடு நவகத்தேகம காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்கின்றது. மேலும் ஈரானிய போர்க்கப்பல்களான ஐரிஸ் தேனா மற்றும் ஐரிஸ் புஷேர் ஆகியவற்றின் மாலுமிகள் குறித்து இறுதி முடிவை எடுக்கும் திறன் இலங்கைக்கு உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ஃப்ரூஸ் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஈரான் மாலுமிகள் குறித்து மட்டுமல்ல, ஐரிஸ் புஷேர் மற்றும் அதன் பணியாளர்கள் குறித்தும் இறுதி முடிவை எடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரிஸ் தேனா கடந்த 4ஆம் திகதி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலிலிருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டது. இலங்கை கடற்படை 32 ஈரானிய மாலுமிகளை உயிருடன் மீட்டதுடன் உயிரிழந்த 84 மாலுமிகளின் உடல்களையும் மீட்டது. இதனிடையே மீட்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 மாலுமிகளில் 22 பேர் கராப்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு ஹொக்கல்ல விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு மூழ்கிய ஐரிஸ் தேனா தாக்குதல் நடந்த நேரத்தில் நிராயுதபாணியாக இருந்ததாக ஈரானின் கூற்று தவறானது என்றும், கப்பலை தாக்க அமெரிக்காவுக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்றும் அமெரிக்க ராணுவத்தின் ஆசிய பசிபிக் கட்டளை சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பினால் ஏற்படும் பணவீக்கத்தை தாக்கத்தை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் இலங்கை இருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடு என்ற ரீதியில் விலை உயர்வு இலங்கையின் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போதைய பொருளாதார நிலைமை அதனை சமாளிக்கக்கூடியதாக உள்ளது. இலங்கையில் இலகு பணவீக்கம் 5% உள்ள நிலையில் கடந்த மாத பணவீக்கம் வெறும் 1.6% மட்டுமே பதிவாகியுள்ளது. இந்த இடைவெளி விலையேற்றத்தினால் ஏற்படும் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள இலங்கைக்கு ஒரு சிறந்த தளத்தை வழங்கியுள்ளது. முன்னைய நெருக்கடி காலத்தில் பணவீக்கம் 70% இருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது நாம் இப்போது மிகவும் தயார் நிலையில் இருக்கின்றோம். மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை $90 தாண்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை மட்டும் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியது. எனினும் இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்திற்கு உலகளாவிய விலை மாற்றங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.